வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இப்போ அவல் கொழுக்கட்டை கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடுகு இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 1 டம்ளர் அவல் எடுத்துக்கிறேன், கெட்டி அவல். இப்படி தான் இருக்கும் தட்டையாக. இது வந்து நம்ம 3 to 4 ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இந்த தண்ணியை வந்து நம்ம பூச்செடிக்கு ஊற்றலாம், நல்லா பூக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்க, 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு மேல ஊறினா நல்லா இருக்காதுங்க. இப்ப அம்மா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க, தண்ணி இல்லாத புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க. எப்படி வந்திருக்கு நல்லா பரப்பி வச்சிருக்காங்க. சரிங்களா, பரப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப என்ன பண்ணும், கடாயில எண்ணெய் விடணும். கடலெண்ணெயும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டோம். எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும். கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போடுறாங்க, அதில் பாதி உப்பு போடுவாங்க. உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சமா பண்றதுனால கொஞ்சமா போட்டுட்டேன். அதுலயே அப்படியே சூடா இருக்கும்போது நல்லா பிடிச்சிடணும். அப்பதான் கெட்டியா இருக்கும், இல்லைன்னா உதிரி போயிடும். பார்த்தீங்களா, நல்லா அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, நல்லா அழுத்தி பிடிச்சி இப்போ வந்து இட்லி பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும், துணி போட்டு. இல்லைன்னா நீங்க குக்கரில் கூட நீங்க வச்சுக்கலாம், தட்டில். சரிங்களா, விசில் வைக்கக்கூடாது. பாருங்க, நல்லா ஆவியில போட்டு எடுத்தோம்னா நல்லா வந்திருக்கு. அது தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். ஒட்டாத வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இப்போ ஒட்டாத இருக்கு. இப்படிதாங்க பண்ணணும், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்சதுனால நான் சொல்றேன். தேங்க்யூ.